சாமி சாமி, அவன் உள்ள வரக்கூடாது. இவன் எப்படி இன்னும் 2 நிமிஷத்துல இவ கிளியா மாறிடுவா. அத்த கன்ஃபார்மா கொஞ்ச நேரத்துல அவ கிளி ஆயிடுவா. கண்டிப்பா. அதுல வேற உனக்கு சந்தேகமா? சர்வம் போதே. எந்த கருப்பு இவ புருஷ உடம்புல புகுந்து நீ இங்க வந்துட்ட போல இருக்கு. வெண்ணிலாவை காப்பாத்த வந்துட்டியா? ஆமாண்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ கிளியா மாற போறா. அவன் செத்து பொணமாகி கீழே விழும்போது அந்த பொணத்து மேல இந்த கிளி உட்கார்ந்து கீ கீன்னு கத்துற. அந்த கண்கொள்ளா காட்சிய ஞான் பார்க்கத்தான் போறேன். ஓம் ஸ்வரூப வஜாய வித்மகே க்ரூணி ஹஸ்தாய தீமகி தந்தோ குரு பிரச்சோதய. ஓம் ஸ்வரூப வஜாய. கருப்பு வேண்டாம், கருப்பு வேண்டாம், என்ன விட்டுடு. கருப்பு வேண்டாம், வேண்டாம் கருப்பு, என்ன மன்னிச்சிரு. கருப்பு மதி வேண்டாம், கருப்பு வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. ஞான் செஞ்சது தப்பில்ல, தப்புக்கெல்லாம் காரணம் ஆளுக்கலான்னு. இவங்களுக்கு தண்டனை கொடுப்பா கருப்பா.
இன்னும் முத்தரச எந்திரிச்ச மாதிரி தெரியல. ஆனா ஒண்ணு, அவ மட்டும் சொல்லிட்டா இன்னைக்கு முத்தரச சாமி வந்துதான் அடிச்சான். நாளைக்கு நிஜமாவே அடிச்சு விரட்டி நம்ம எல்லாரையும் வெளியே தள்ளிடுவான். அம்மா, சொத்துக்கு ஆசைப்பட்டு இத்தனை நாள் இருந்தோம். இப்ப கடைசியில சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற மாதிரி ஆயிடும் போல இருக்கேம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். அவளை அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி கடல்ல வீசிலாமான்னு ஆத்திரமா வருதுமா. வருது. முட்டாள்தனமா பேசாத. அப்படி ஏதாவது பண்ணா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே இல்ல. அண்ணா தூங்கட்டும், அவரை தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிப்போம். வெண்ணிலா, என்ன விஷயம்? வெண்ணிலா கிட்ட சில விஷயங்களை தனியா பேசணும். அதெல்லாம் முடியாது. எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. பரவாயில்ல, நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். வெண்ணிலா, இல்ல, நான் பேசிட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்க பாரு, ஏதோ கைமீறி சில விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. ஆத்திரத்துல அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். நீ முத்தரசங்கிட்ட நடந்த எதையும் சொல்லிடாத. இங்க பாரு, முத்தரசங்கிட்ட இதை சொன்னா நாளைக்கே எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். உனக்கும் சரி, முத்தரசனுக்கும் சரி. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள சொந்தங்களே இல்லாம போயிடும். சொல்லு வெண்ணிலா, நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. இத பாரு, இனிமே நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டோம். சொந்தங்களே இல்லாம போயிடும் எனக்கு சொல்றீங்க அத்தை. நான் எப்பவுமே உங்களை அத்தையா தான் நினைச்சேன். இவர உரிமையோட சின்ன மாமான்னு தான் கூப்பிட்டிருக்கேன். அவங்கள பூங்கோதா அண்ணின்னு 1000 தடவை கூப்பிட்டிருக்கேன். ஸ்வேதாக்காவ ஸ்வேதாக்கான்னு வலைய வந்திருக்கேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கவே இல்லையே. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கிருஷ்ணன் கூடவே ஸ்வேதாவுக்கு கல்யாணம் நடக்கட்டும். எங்க சைடுல இருந்து எந்த எதிர்ப்பும் இருக்காது. கண்டிப்பா நான் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஸ்வேதா கழுத்தை நீட்டுவா. என்ன ஸ்வேதா, நீயே வாய் திறந்து சொல்லு. அத்தை, எனக்கு பரிபூர்ண சம்மதம் அத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயம் வெண்ணிலா, நீ எங்களை முத்தரச மாமா கிட்ட எக்காரணத்து கொண்டும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு
அத்தை கிட்ட வாக்கு கொடு, அது போதும். இப்ப கூட என்ன வச்சுக்கிட்டு வியாபாரம் தான் பேசுறீங்க. சரி வராது அத்தை. இதுக்கு மேலயும் நீங்க சொல்ற பேச்ச கேட்டு நான் ஏமாந்தேன்னா மறுபடியும் ஏதாவது மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து என்ன அது இதுன்னு எதையாவது பண்ணிட்டு முத்து மாமாவுக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் கல்யாணத்தை நடத்ததான் பாப்பீங்க. கால்ல விழறதும் அதே கால வாரி விடுறதும் உங்களுக்கு புதுசா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே சொல்லாம விட்டுட்டா அது எனக்கு நான் பண்ணிக்கிற துரோகம் மட்டும் இல்ல. இத்தனை நாளா என்ன நம்பிக்கிட்டு இருக்க முத்து மாமாக்கும் சேர்த்து பண்ற துரோகம். இனிமே நான் அதை பண்ண மாட்டேன். முத்து மாமா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல போறேன். வேணிலா, காமாட்சி விளக்கு ஏத்துமா. எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். ஸ்வேதா, நான் சொல்லல, அவளுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. நைட் எல்லாம் யோசிச்சிருப்பா. நமக்காக ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல வெண்ணிலா? அத்தை, என்ன தேவை? இத பாரு, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் அவளை கெஞ்சிடணும். ஐயோ, எனக்கு அவமானமா இருக்கு. வேற வழியே இல்ல ஸ்வேதா. பேசாம வாய முடிட்டு சுவாமி கும்பிடு. ஸ்வேதா, கும்பிடு. கூப்பிடுங்க அத்தை. வெண்ணிலா, ஒரு நிமிஷம். வெண்ணிலா, நான் சொல்றதை கேளு. வெண்ணிலா, வெண்ணிலா, ஒரு நிமிஷம் நில்லுமா. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட வெண்ணிலா. பேசணும். வெண்ணிலா, நில்லு வெண்ணிலா, நில்லுமா. அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முத்து மாமா எழுந்துக்கிறதுக்குள்ள சமையல் வேலையை முடிக்கணும். இவ்வளவு தூரம் நான் கெஞ்சி கேக்குறேன். ஒரு நிமிஷம் நின்னு கேட்க மாட்டியா? என்ன வெண்ணிலா, அத்தை இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கெஞ்சுறாங்கல்ல, கொஞ்சம் வந்தா என்ன? ஸ்வேதா, நான் இறங்கி வர்றதுல என்ன இருக்கு? வெண்ணிலா மனசு இறங்கி வரணும், அதான் நமக்கு வேணும். ஆமா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இரு. இந்த வெண்ணிலா, இது நம்ம வீட்டு கொத்து சாவி. இதுல இந்த வீட்டோட எல்லா சாவியும் இருக்கு. இனிமே இந்த வீட்டோட எஜமானி மகாராணி எல்லாமே நீதான். இங்க பாரு, நீ அன்பா சொல்லு, இல்ல அதட்டி சொல்லு. ஏன் ஸ்வேதாவோ பூங்கோதையோ உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அடிக்க கூட செய். நான் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டேன். ரொம்ப ஓவர். உன்ன மாதிரி ஒரு நேர்மையான நல்லவகிட்ட அடிபணிஞ்சு போறதுல எங்களுக்கு எந்த கேவலமும் இல்ல. ஸ்வேதா, அத்தை சொல்ல. சரிங்க அத்தை. வெண்ணிலா, நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஒரு கெட்டவ வந்து உன் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ. இது பாரு, நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். உன் காலுக்கு செருப்பா இருக்க சொல்லு, நான் இருக்கிறேன். உன் கண்ணசைவுக்கு அடிமையா வேலை செய்ய சொல்லு, நான் செய்வேன். ஆனா தயவு செஞ்சு முத்தரசு மாமா கிட்ட மட்டும் காட்டி கொடுத்துறாத. நேத்து வாங்கின அடியே இன்னும் உடம்பெல்லாம் வலிக்குது.
அத்தை வேணாம் அத்தை, தயவு செஞ்சு உங்களை நீங்க மாத்திக்காதீங்க, என்னையும் மாத்தாதீங்க. நான் என்னைக்கும் இந்த வீட்ல சாதாரணமா ஒரு மூலையில இருந்துட்டு போயிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு இவ்ளோ தூரம் நீங்க பேசுறீங்கல்ல அத்தை, ஆனா ஸ்வேதாக்காவை பாக்குறப்போ சத்தியமா மனசு மாறுவாங்கன்னெல்லாம் எனக்கு தோணவே இல்ல. நானும் முத்து மாமாவும் சாக கிடக்கிறப்ப அத கூட பயன்படுத்தி ஐயோ வெண்ணிலா, நானா? நான் எப்ப என்ன பண்ண? இல்லையே. என்ன மாதிரி பேசி நடிச்சு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தாலி கட்டிக்க கூட துணிஞ்சவங்க அவங்க. எரியிற வீட்ல புடுங்கி திங்கிற இந்த மாதிரி ஆட்களை எப்படி அத்த நம்ப சொல்றீங்க? எவ்வளவோ கஷ்டப்பட்டு தலைமறைவா வாழ்ந்து வேஷம் போட்டு அத பண்ணி இத பண்ணி முத்து மாமா உயிர் போயிடுமோ, ருத்ரா உயிர் போயிடுமோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து வாழ்ந்ததுக்கு அப்புறமும் நான் திருந்தலன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட ஒரு பைத்தியக்காரி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. முத்து மாமாக்கு கண் பார்வை வந்ததும் உங்க முகத்திர கிழியறதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன இப்படி பேசிட்டு போறா? இப்படி வலிக்குது. கவலைப்படாத முத்து மாமா, எல்லாம் சரியாயிடும். வெண்ணிலா, வெளியில வந்துட்டே வெண்ணிலா. நான் பயந்து போயிட்டேன் வெண்ணிலா. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் இல்ல முத்து மாமா. என்னாச்சு உனக்கு? அங்க அந்த அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து உன்னை யார் வெண்ணிலா காப்பாத்துறது? நீதான் காப்பாத்தன முத்து மாமா. உன் ரூபத்துல வந்த கருப்பண்ண சாமி தான் அந்த சாமியார் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணா, நீங்க சாதாரணமாவை காப்பாத்துனீங்க, நீங்க வந்த கோலத்தை பார்க்கணுமே. சும்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அப்படி ஒரு அதகலம் பண்ணிட்டீங்க. எனக்கு அப்படியே உடம்பு செலுத்து போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். என்னால அதை வார்த்தையில விவரிக்கவே முடியலண்ணே. அப்போ எங்க? சொல்ற முத்து மாமா. சொல்லு. சொன்னதானே தெரியும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த மந்திரவாதி எங்கிருந்து வந்தா? அவனை யார் அனுப்புனது? என்ன நடந்தது? ஒரே குழப்பமா இருக்கு. சொல்ற முத்து மாமா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 11 மணிக்கு உனக்கு கண் கட்ட பிரிக்கிறதுக்கு டாக்டர் வரேன்னு சொல்லிருக்காருல, நீ முதல்ல அதுக்கு ரெடி ஆகு. உன் கண்கட்ட பிரிச்சு உனக்கு கண் பார்வை வந்து கண்ணை திறந்து எங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்ல வெண்ணிலா, எல்லாத்தையும் நான் சொல்றேன். டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? முத்து மாமா கண்டிப்பா இந்த அதிர்ச்சியை தாங்குற மனநிலையில அவர் இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு அதிர்ச்சியை நான் எப்படி கொடுக்கட்டும்?
அதனாலதான் சொல்றேன். அப்படி ஒரு அதிர்ச்சி வந்து கண் பார்வை வர விஷயத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது கார்த்தி. அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். சொல்லுன்னு என்ன அவசரப்படுத்தினீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன். ஆனா இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் முத்து மாமாவுக்கு கண்கட்ட அவுத்து கண் பார்வை வந்ததும் கண்டிப்பா சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். ஹலோ டாக்டர், நான் தான் வெண்ணிலா பேசுறேன். முத்தரசன் மனைவி வெண்ணிலா. சொல்லுங்கம்மா. இல்ல, இன்னைக்கு 11 மணிக்கு என் புருஷன் முத்தரசுக்கு கண்கட்ட பிரிக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஆமாமா, இங்க சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அத முடிச்சிட்டு நேரா உங்க வீட்டுக்கு தான் வரேன். அதான் டாக்டர், அது சம்பந்தமா தான் பேச வந்தேன். இன்னைக்கு கண்கட்ட பிரிக்க வேணாம் டாக்டர். ஐயோ, ஏற்கனவே ஒரு நாள் தள்ளி போட்டாச்சேம்மா. தள்ளி போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். மறுபடியும் பார்வையில கூட பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால தள்ளி போடலாம்னு சொல்றீங்க? இல்ல டாக்டர், இப்பதான் நான் கேலண்டரை பார்த்தேன். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமியா இருக்கு. என்னம்மா இந்த காலத்துல போய் அஷ்டமி நவமின்ட்டு? இல்ல டாக்டர், எனக்கு பயமா இருக்கு டாக்டர். இத்தனை நாள் கண் பார்வையில இவ்ளோ பெரிய பாதிப்பு இருந்துச்சு. இப்ப கண்கட்ட பிரிக்கிறத போய் அஷ்டமி அன்னைக்கு பிரிச்சு அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா அதனாலதான் கண் பார்வை தெரியாம போச்சுன்னு மனசு உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? இவ்ளோ நாள் பொறுத்துட்டோம். ஒரு 2 நாள் தானே டாக்டர். அதான் டாக்டர் யோசனையா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ மொபைல்ல பாக்குறாரு போல இருக்கு. அப்பாடி, நல்ல வேலை. என்னாச்சு டாக்டர்? அஷ்டமி ஆரம்பிக்கிறது 12 மணிக்கு தாமா. நாம 11 மணிக்கெல்லாம் கண்கட்ட பிரிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. அது வரைக்கும் சப்தமி தேதி தான். அதனால நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அப்படியா சொல்றீங்க? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஒரு திதி எப்ப ஆரம்பிக்குதுங்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க முத்தரசன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ரெடியா இருக்க சொல்லுங்க. ஓகேமா. இனிமே வெண்ணிலாவுக்கு நல்ல காலம்தான். எப்படியாவது இந்த அஷ்டமி நவமி ஏதாவது சொல்லி நிறுத்தலான்னு பார்த்தேன். ஆனா என் வாழ்க்கையில இப்போ அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் மொத்தமா ஒரே வாட்டி வந்துருச்சு. அத்தை, இருந்த ஒரு கடைசி சான்ஸும் போயிடுச்சு. எனக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கு. அத்தை, இப்படியெல்லாம் அவமானப்பட்டு என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏன் ஸ்வேதா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? பின்னத்த மாமா கிட்ட மட்டும் வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்லிட்டா மாமா எவ்வளவு கடுமையா நடந்து பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அத்தனை அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு வெண்ணிலா கண்ணு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணுமா? அதுக்கு நான் செத்துறலாம். அத்தை, முத்தரசன் கிட்ட அவ நடந்த உண்மையெல்லாம் சொன்னதும் முதல்ல முத்தரசனோட கோபம் முழுக்க ஓ மேல மட்டும்தான் பாயும். அது என்ன நீங்க இப்படி பயம் காட்டுறீங்க? அதுக்காக தான் ஸ்வேதா சொல்றேன். அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா முத்தரசன் கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுமா. அந்த நேரத்துல நீ அவன் கையில கிடைக்காம இந்த வீட்லயே இல்லாம இருக்கணும். அதுக்காக தான் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்றேன். ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நான் எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது? ஒரு 2 நாள் 3 நாள் தான். அதுக்கப்புறம் முத்தரசன் கிட்ட பேசுற விதத்துல பேசி அவன் கோவத்தை நான் தனியா வைக்கிறேன். இத பாரு, அது மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டேங்கிற ஒரு பொய் செய்திய இந்த ஊர் புற நான் பரப்பி விடுறேன். அதனால உனக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணமும் நின்னு போகும். எத்தனை பாதகமா நடந்தாலும்
அத சாதகமா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஸ்வேதா. சரி, அப்போ நான் வராத்த வரேன். நீ தைரியமா போயிட்டு வா ஸ்வேதா. இந்த பாரு, எல்லாமே நீ நினைச்சபடி மாறும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, இப்ப எதுக்குமா அவசர அவசரமா ஸ்வேதாவை அனுப்புற? எல்லாம் காரணமா தான். ஸ்வேதா வீட்டுல இல்லாம போனா முத்தரசனோட முழு கோவமும் செஞ்ச தப்பு அத்தனைக்கும் காரணம் ஸ்வேதா தான் சொல்லி அவ மேலதான் திரும்பும். அதனால முத்தரசன் கோவத்துல இருந்து நாம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏய், ஸ்வேதாவை அப்படியே நான் விட்டுற போறதில்ல. அவளை எப்படி கொண்டு வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம அண்ணனோட கோவத்துல இருந்து கண்டிப்பா தப்பிச்சிருவோம்லம்மா? நேத்து வாங்கின அடியே இன்னும் வலிக்குதுமா. இங்க பாரு வெண்ணிலா, ஸ்வேதா நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகல. வீட்டை விட்டே காணாம போயிட்டா. அத்தை, நாங்க சொன்னோம்ல, அவ்வளவு தூரம் கெஞ்சினோம்ல, நீதான் கேட்கல. இதுக்கப்புறம் நீ ஸ்வேதாவை பத்தி எந்த உண்மையை வேணாலும் முத்தரசங்கிட்ட சொல்லு. எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இல்ல அத்தை, நான் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. ஸ்வேதாக்கா எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல வெண்ணிலா. வேணா பாரு. முத்தரசன் டாக்டரா? டாக்டர் தான். அண்ணே, டாக்டர் வந்துட்டாருண்ணே. டாக்டர் வாங்க டாக்டர். வணக்கம் முத்தரசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர், வாங்க. நல்லா இருக்கு டாக்டர். அப்புறம் என்ன கண்கட்ட பிரிச்சிடலாமா? ஒரே நிமிஷம் டாக்டர், சாரி, ஒரு நிமிஷம். சித்தி, ஸ்வேதா ஒன்றும் வரலையா சித்தி? ஃபோன் பண்ணி தான் பாரு. முத்துமாமா, கண்கட்ட பிரிக்கிறதுக்கு தடை சொல்ல வேண்டாம், பிரிச்சிடலாம் முத்துமாமா. எப்படி இருந்தாலும் ஸ்வேதாக்கா கண்கட்ட பிரிக்கிறதுக்கு முன்னால வந்துருவாங்க. என்ன வெண்ணிலா, லூசு மாதிரி பேசி அடம் பிடிக்கிற? ஸ்வேதா வரவே மாட்டா. தேவையில்லாம முத்தரசன்கிட்ட வாக்கு கொடுக்காத, அப்புறம் நீதான் முத்தரசன்கிட்ட மாட்டிக்குவ. ஸ்வேதாக்கா வருவாங்க. அவங்களுக்கு முத்துமாமா மேல எவ்ளோ அக்கறை. என்ன மாதிரியே பேசி நடிச்சு எவ்வளவு பண்ணிருக்காங்க. அவங்க வராம போயிடுவாங்களா? கண்டிப்பா முத்துமாமாவை பாக்குறதுக்கு அவங்க வருவாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டாக்டர், ஒரு நிமிஷம். வெண்ணிலா, மாமா, நீயும் ருத்ரா குட்டியும் என் முன்னாடி வந்து நிடுங்க. ருத்ரா குட்டி, அப்பா, இங்க வாடா, இங்க வாடா. டாக்டர், எனக்கு கண் பார்வை வந்தோடனே நான் என்னோட வெண்ணிலாவையும் ருத்ரா குட்டியை நான் முதல்ல பார்க்கணும். அப்பா, நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். டேய், நான் எப்படிதான் மறப்பேன்? நான் மறுபடியும் உன்னை பாப்ப நினைக்குவேன்.
எனக்கு கண்ணு தெரியுது எனக்கு சித்தி எனக்கு கண்ணு தெரியுது சித்தி வருது எனக்கு கண்ணு தெரியுதுடா டாக்டர் நீ தப்பா எடுத்துக்கிறீங்க டாக்டர் சும்மா ஒரு சின்ன அன்பளிப்பு டாக்டர் ஐயோ எதுக்கு முத்தரசன் இதெல்லாம்? அது டாக்டர் நான் உங்களுக்கு நிறைய பண்ணணும் டாக்டர். நான் இப்ப இது சும்மா ஒரு அன்புக்காக தான் டாக்டர். நான் வரேன் டாக்டர். நான் உங்க ஹாஸ்பிட்டல் வந்து நான் நிறைய பண்றேன் டாக்டர். அங்க வசதி இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்னா நான் செலவு பண்றேன் டாக்டர். அவங்களோட கண் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன் டாக்டர். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். மறுபடியும் செக்கப்புக்கு வர வேண்டியது இருக்கும். நான் எப்பன்னு உங்களுக்கு சொல்றேன், அப்போ வந்துருங்க. நான் வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். அண்ணா முத்துமாமா வந்திருக்கேன். என்ன பாரு கலை, கலை எனக்கு கண் பார்வை வந்த மாதிரி உனக்கும் நினைவுக்கு வரும் கலை. ஸ்வேதா வந்தாச்சு மாப்ள. அண்ணே, நான் தான் கிருஷ்ணன். சொல்லவே வேண்டாம், குரலை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன். குரலை கேட்டதை விட நேர்ல பாக்குறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. ஸ்வேதா, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டேன். அப்பு வெண்ணிலா, முக்கியமான ஆளு அப்பு எங்க? நீ அவனை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னு சொன்னல. என்ன முத்து மாமா, உன்கிட்ட சொல்லிட்டு நான் செய்யாம இருப்பேனா? அப்போ கூட்டிட்டு வர இன்னும் ஒரு 5 நிமிஷம் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. சீக்கிரம் 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 சீக்கிரம். அவன் குரலை மட்டும் தான் கேட்க முடிஞ்சது, பார்க்க முடியும். நல்ல பையன். என்ன ஸ்வேதா, மொத்த காரியத்தையும் கெடுத்துட்ட. எதுக்காக இப்ப திரும்பி வந்த? ஐயோ, நான் எங்க திரும்பி வந்த? நடந்தது கேட்டா உங்களுக்கே புரியும். நீயா? நானே தான். வேற யார் ஸ்வேதா உன்னோட அழகான கழுத்துல கன் வைக்க முடியும்? இது பாரு, மரியாதையா சாவியை திருப்பி கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டே இரு. ஆமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? என்ன பண்றது, நீதான் உன் ரூம்குள்ள வர விட மாட்டேங்கிறியே. சரி, உன் காருக்குள்ளயாவது வந்து ஹாயா படுத்திருந்த. பார்த்தா நீ வசமா வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, வேண்டாம், என்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காத. மரியாதையா என்ன போக விடு, இல்ல அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்படியெல்லாம் நான் உன்னை சும்மா விட்டுருவேனே ஸ்வேதா? நீ கொஞ்சமா கெடுதல் பண்ணிருக்க. வெண்ணிலா மாதிரி நடிச்சு பேசி ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அவளை கிளியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி அது இதுன்னு கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ணிருக்க. ஸ்வேதா, நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். ஒரு விட்டு ஓடிட்டா அந்த தண்டனை எப்படி ஸ்வேதா உனக்கு கிடைக்கும்? இங்க பாரு, நான் ஒன்னும் ஊரை விட்டு எல்லாம் ஓடி போகல. முத்தரச மாமாவுக்கு கண் பார்வை நல்லபடியா தெரியணும்னு வேண்டிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆடடே, நல்லதா போச்சு. ஒண்ணு பண்ணுவோம், 2 பேர் சேர்ந்து ஜோடியா கோயிலுக்கு போவோம். இந்த கிருஷ்ணன் வில்லங்கத்துக்குன்னே பேர் போனோம் போல இருக்கு. சொனியம் பிடிச்சவன் எங்க இருந்து நமக்கு நம்ம சேர்ந்தா. இப்ப எப்படி இருக்கு சார்? வெண்ணிலா மேடம் மாதிரியே இருக்கனா? வெண்ணிலா மேடம் மாதிரியா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல சார், நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே நான் ஆம்பளை வெண்ணிலான்னு. இப்பவும் உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியறானா சார்?
நல்லா ஊத்து பாருங்க சார். டேய் இருடா, இப்பதான்டா எனக்கு கண் பார்வையே வந்திருக்கு. நீ என்னடா வெண்ணிலா? நீதான் அப்புவா? என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சுங்க? எதுக்கு இந்த வேஷம்? எனக்கு கண்ணு தெரியாத நேரத்துல எதுக்கு இந்த ஆள் மாறட்டும்? அப்புறம் குரலை வர மாத்தி மாத்தி பேசுனீங்களா? இது உங்க யாருக்கும் தெரியாதா? எனக்கு தான் கண்ணு தெரியல, உங்களுக்கு அறிவு இல்ல? முத்தரசு, தப்பா நினைக்காதப்பா. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் ஸ்வேதா வெண்ணிலாவா நடிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. என் உயிரை காப்பாத்துறதுக்கா? எனக்கு என்ன கண் ஆபரேஷன் நடந்துச்சு? பைபாஸ் ஆபரேஷனா பண்ணாங்க? இப்ப யாராவது என்ன நடந்து சொல்ல போறீங்களா இல்லையா? முத்துமாமா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். கோமால இருந்த என்ன ஆஸ்பத்திரியில இருந்து கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சு எப்பவுமே வெண்ணிலா மாதிரி நடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனா உன்னை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணப்போ ஸ்வேதாக்கா என்ன பாத்துட்டாங்க. நான் எப்ப உன்னை பார்த்து உன்கிட்ட உண்மைய சொன்னாலும் உன் உயிருக்கும் ருத்ரா உயிருக்கும் ஆபத்துன்னு மிரட்டினாங்க. ஸ்வேதா! இங்க வா, வா இங்க. என் சாட்டை எடுத்துட்டு வா. முத்துமாமா, கருப்பணசாமி சாட்டை எடுத்துட்டு வான்னு சொன்ன. இந்தாங்க முத்துமாமா. இவளுக்கு நான் தண்டனை கொடுக்கறத விட இவளால் அதிகமா பாதிக்கப்பட்டவன் நீதான். உன் கையால் அவளை அடி. முத்துமாமா, அடி. திமிரு பிடிச்சிட்டு முதுகுத்தோல் உரிச்சடு. உன் கையை வலிக்கிற வரைக்கும் அடி. ஓ அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? அதான் அண்ணனே சொல்லிட்டாங்களே, போங்க போய் நல்லா குடுங்க. என் கை வலிக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க சொல்லி முத்துமாமாவே சொல்லிடுச்சு. அடிச்சு அடிச்சு உங்க முதுகு தோலை உரிக்கிறதுங்கிறது கண்டிப்பா நீங்க திருந்துறதுக்கு வழி வகுக்காது. எனக்கு தேவை நீங்க திருந்தி மறுபடியும் நல்லபடியா மாறணும். ஸ்வேதாக்காவுக்கு நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க திரும்பவும் நம்ம வாழ்க்கையில வரதுக்கு யோசிப்பாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல அவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க.
பாத்தியா என் பொண்டாட்டிய? நீ அவளுக்கு கெடுதல் நினைக்கிற, ஆனா அவ நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அதுதான் அவன் மனசு. நாளைக்கு நம்ம எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தம்பிக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம். ஏய், காதல விழுந்துச்சா? நீலி கண்ணீர் வடிக்காத. நாளைக்கு கல்யாணம் உனக்கு. முத்து மாமா, நான் ஒரு உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். கிருஷ்ண மாமா அழகப்பா அண்ணனுக்கு சொந்தம் கிடையாது, என்னோட தாய் மாமன் தான். முதல்ல நான் என் அக்கா பையன்கிட்ட தான் பேசினேன் மாப்பிள. ஆனா அவன் நான் வெளிநாடு போறேன் அது இதுன்னு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால கிருஷ்ண மாமா கிட்ட ரோஷினி அக்கா மூலமா பேசி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இவரை நடிக்க சொல்லி கேட்டதும் அவரும் ஒத்துக்கிட்டு இங்க வந்தாரு. ஆனா எல்லாமே ஸ்வேதாக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் மாமா பண்ண. என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. நீ ஏன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. அடுத்தவங்களோட குடிய கெடுக்க தான் போய் சொல்லக்கூடாதோ? இவ பண்ணல அந்த மாதிரி. கிருஷ்ணன் தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. வெண்ணிலா பேச்சு கேட்டு அவளை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து இங்க கஷ்டப்பட்டு தோ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்களே, பெரிய விஷயம். பெரிய தியாகமே பண்ணிருக்கீங்க நீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. தியாகத்துக்கு தான் பரிசு நீங்க கேட்காமே கொடுத்துட்டீங்களே. அதான் கல்யாணத்தை தான் தள்ளி போடாம நாளைக்கே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே.